அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பணியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரில் இருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பணியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது புதுவை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கும் முதியவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். இந்த 60 வயது கடந்தாலே இந்த தூக்கம் என்பது குறையத்தான் செய்கிறது. இளமை பருவங்களிலே அதிகமான அசதியும் அதிகமான தூக்க நேரமும் எடுக்கின்றோம். ஆனால் உளவியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதனுக்கு தூங்கும் நேரம் என்பது 2 மணி நேரம்தான். மீதி நேரங்கள் நாம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்றால் அது முன் தயாரிப்பும் பின்னாடி எழுப்புவதற்கான நேரமாகும். எனவே ஒரு சராசரி மனிதன் 4 மணியிலிருந்து 6 மணி நேரம் நல்ல தூக்கத்திலே இருந்தாலே போதுமானதாகும். அதற்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்று குறிப்பிட தேவையில்லை. எந்த அளவிற்கு நாம் உடலுக்கு தூக்கம் தேவைப்படுகிறதோ அந்த அளவு தூக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. அதற்காக நான் இன்றைக்கு தூங்கவில்லை, அதிக நேரம் தூங்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை. நம்முடைய உடல் நாம் எவ்வாறு செயல்படுகின்றோமோ அதற்கு ஏற்ற வகையிலே தூக்கத்திற்கு தகவமைத்து கொள்கிறது. உடலிலே சோர்வு இருக்குமானால், உடலிலே ஒரு அசதி இருக்குமானால், உடலிலே ஏதாவது நோய் இருக்குமே ஆனால் அதிக நேரம் தூக்கம் தேவைப்படும். இல்லாவிடில் ஒரு 4 முதல் 6 மணி நேர தூக்கத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் அதனை சரியாக கடைபிடித்து வரலாம். அதிலும் குறிப்பாக இந்த முதுமை காலங்களிலே பகல் நேரங்களிலே கூட தூக்கம் வரும். அதெல்லாம் நமக்கு ஒரு உடம்பிலே ஒரு அசதி இருக்கின்றது, சோர்வு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதாகும். அப்படிப்பட்ட சோர்வானதையும் அசதியும் நாம் கண்டறிந்து அதற்கு ஏற்ற வகையிலே உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். முதுமை பருவத்திலே உடலின் அனைத்து பாகங்களும் சரியாக இயங்குவதற்கு ஏற்ற வகையிலே நாம் இந்த உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி என்பது நிறைய பயிற்சி செய்ய வேண்டியது என்பதில்லை. காலையிலே இயன்ற அளவிற்கு ஒரு நடைப்பயிற்சியும் எளிமையான பயிற்சிகள், கை கால் இவற்றுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையிலே இந்த பயிற்சிகளை அமைத்து கொள்ள வேண்டும். அதே போல் நேரம் இருக்குமே ஆனால் மாலையிலும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த 60 முதல் 80 வயதிற்கு உள்ளானவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இது போன்ற பயிற்சிகளை செய்வது ஒரு ஆரோக்கியமான உடல்நிலைக்கு நன்றாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. இந்த உணவு பழக்கத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல் இந்த உடற்பயிற்சிக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த உடற்பயிற்சி ஆரோக்கியமான பயிற்சிகளுக்கு தனியாகத்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம் இருக்கின்ற இடத்திலே கூட்டாகவும் இந்த பயிற்சிகளை ஒரு முறைப்படுத்தி கொண்டு செய்வதன் மூலமாக இதனை ஒரு நம்ம ஒழுங்கமைப்புக்குள் கொண்டு வர முடியும். இன்றைக்கு இந்த முதியவர்களுக்கு படிக்கின்ற ஆர்வம் இருக்கின்றதா அல்லது தொலைக்காட்சியிலே ஆர்வம் இருக்கின்றதா,
சமூக ஊடகங்களிலே ஆர்வம் இருக்கின்றதோ, எந்த இதிலே ஆர்வம் இருக்கின்றதோ அதிலே தங்களுக்கு இந்த பொழுதுபோக்கான அம்சங்களிலே மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக இந்த அதிபயங்கரமான அல்லது தேவையற்ற இந்த கதைகளை படிப்பது போன்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பொழுதுபோக்கான நமது மனதளவிலே மிகவும் எளிதாக்கக்கூடிய இந்த கதைகளை படிக்கலாம். இந்த முதுமை பருவம் என்பது ஓரளவிற்கு இந்த இளம் மாணவர்களை போன்றது தான். இந்த ஒரு பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்க எந்த அளவிற்கு குழந்தை பருவத்தில் இருப்பார்களோ, இளமை பருவத்தில் இருப்பார்களோ, அதே போன்றதான் நமது முதுமை பருவமும். எனவே இந்த சிறுவர்களைப் போல நாம் முதுமையிலும் இது போன்ற பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிலருக்கு படிப்பதிலே ஆர்வம் இருக்காது. நீண்ட நேரம் படித்தால் அதுவே ஒரு சோர்வாக தோன்றும். அதில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அது போன்ற படிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதற்கு மாறாக இந்த தொலைக்காட்சிகளிலே நல்ல நிகழ்வுகளை கண்டு ரசிக்கலாம், அதிசயத்தக்க நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கலாம். பிறகு நமக்கு விருப்பமான கதைகள் அல்லது திரைப்படங்கள் இவைகளெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக கொண்டு செல்லலாம். அதுக்காக மணிக்கணக்கில் அதிலே நாம் செலவிட வேண்டிய அவசியமில்லை. எவ்வளோ தூரம் நாம் உடற்பயிற்சிக்கும் உணவுக்கும் நேரம் ஒதுக்குகின்றோமோ அதுபோல் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இது போன்ற அம்சங்களிலும் தங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். எனவே தான் இந்த ஒரு பகல் பொழுதிலே கூடுமான வரை தங்களை உற்சாகமாகவும் தங்களுக்கு பிடித்த வேலைகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவும் இது போன்ற சிக்கல்களில் இருந்து விடுபட முடியும். அந்த தொடர்ந்து ஒரு வேலையை விருப்பமான வேலையை செய்யும்போது ஒரு நல்ல மன எழுச்சி ஏற்படும். அதில் ஒரு உற்சாகம் வரும். அதில் நம்ம முடிக்க அதில் நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அதிலும் நமக்கு அருகில் இருப்பவர்கள் அதனை விரும்பும் போதும் அவர்கள் உற்சாகப்படுத்தும் போதும் நம்ம அறியாமலே நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. அதனை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் நம்ம மனதளவிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி கொள்ளக்கூடாது. தாம் குடும்பத்தை விட்டு வெளியில் இருந்தாலும் சரி, தாங்கள் பிள்ளைகளாலோ மற்றவர்களாலோ புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் இந்த உலகத்தில் நமக்கும் ஒரு இடம் இருக்கின்றது, நாம் அதற்கே உருவாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு உயரிய மனப்பான்மையுடன் தான் நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உலகத்திலே ஒரு இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை யாரோ கொடுத்ததல்ல, யாரும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அவரவர்களுக்கான இடத்தை அவரவர்கள் தான் நிறைவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் இந்த செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லுவோம். நம்மை பற்றி நாம் உயர்வாக கருத வேண்டும். எந்த சூழ்நிலையும் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அப்படி ஒரு உயர்வான எண்ணம் நம்மிடத்திலே வரும்போது தான் நாம் எடுக்கின்ற முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். முதியவர்கள் என்றால் எதனையும் ஆலோசித்து சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்கள். அப்படி எடுக்கப்படுகின்ற முடிவுகள் மிக சரியானதாகவும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பது இயல்பானது. அதற்கு தகுந்தாற்போல் நாம் இருந்து செயலாற்றி கொள்ள வேண்டும். என்னென்ன மாதிரி இடர்பாடுகள் வருகிறதோ அவற்றை நாம் களைவதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே நம்மால் இயலாமல் இருக்குமே ஆனால் அதற்காக இந்த ஆற்றுப்படுத்துனர்கள், இந்த கவுன்சிலர்களிடம் இந்த எல்டர்லி பர்சன்ஸ் கவுன்சிலிங்காக நபர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய இடர்பாடுகளை அவர்களிடம் எடுத்து கூறி அதில் இருந்து நாம் விடுபட்டு கொள்ள முடியும். அந்த முதுமை பருவத்திலே ஏற்படக்கூடிய சிறு சிறு தடங்கல்கள் அல்லது எதிர்பாராமல் நம்மை நோக்கி வருகின்ற தடைகள், இவற்றையெல்லாம் நாம் தகர்த்தெறிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் நாம் மகிழ்ச்சியாகவும் இயல்பாகவும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் இந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். இந்த எல்லா நேரங்களிலும் நாம் மகிழ்ச்சியாகவும் இயல்பாகவும்
இருப்போமே ஆனால் மற்ற நோய்களும் நம்மை அணுகாது. அதற்கு இடம் கொடுக்காத வகையில் நாம் தயார்படுத்தி கொள்ள முடியும். இந்த முதுமையிலே புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் என்பது அவரவர்களுக்கான விருப்பமான துறையில் இருக்கின்ற புத்தகங்களை வாசிப்பது அவர்களுக்கு ஒரு நிறைவையும் அவர்கள் இளமை காலங்களிலே பயின்று வந்ததனுடைய தொடர்ச்சியாகவும் அதிலே இருக்கின்ற புதுமைகளையும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்காக வெறுமனே கதைகள் அல்லது தேவையில்லாத புத்தகங்களை வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு எந்த துறையிலே ஒரு நாட்டம் இருக்கிறதோ, எந்த துறையிலே அவர்கள் அதிக பரிச்சயமாக இருக்கின்றார்களோ அந்த துறை சார்ந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கின்ற விஷயங்களிலே இருக்கின்ற புதியனவற்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த புத்தகம் ஒருவருக்கு ஒரு நண்பனாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம். எந்த நேரத்திலும் புத்தகம் ஒரு நண்பனாக இருக்கும். நமக்கு இந்த நேரம் போகவில்லை என்று எண்ணும் போது இந்த புத்தகத்தை எடுத்து வாசிப்பதன் மூலமாக அது ஒரு நாளைக்கு 10 பக்கமாக இருக்கலாம் அல்லது 20 பக்கமாக இருக்கலாம். எவ்வளோ நம்மால் வாசிக்க முடிகின்றதோ, நமக்கு ஒரு களைப்பை உருவாக்காமல் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நாம் வாசிப்பதற்கான பழக்கத்தை உருவாக்கி கொள்ளலாம். இது தொடர்ச்சியாக செய்யும்போது அது ஒரு நமக்கு ஏற்புடைய ஒரு நிகழ்வாகவும் செயலாகவும் மாறியிருக்கும். அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ் அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு.